மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. Meet Shreya Ghoshal live all hearts tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. பெரிய மீடியாவோட அட்ராக்டிவ் ஃபிகராக மாறினாங்க. பெரிய அளவுக்கு அவங்க வளர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு பல வாய்ப்புகளை சீமான் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதில் காளியம்மாளை மசுறு பிசுறு அப்படிலாம், அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே நடக்கக்கூடிய தகராறு இந்த வெளிநாட்டு நிதி வருது, வெளிநாட்டு ஃபாரின் ஃபண்டு, இது ஹேண்ட்லிங்ல இருக்கக்கூடிய தகராறு. யாருக்கு? சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் இருக்கக்கூடிய தகராறு. காளியம்மாளுடைய வளர்ச்சி சீமானுக்கு நெருடலை ஏற்படும். இது எல்லாமே சாட்டை துரைமுருகனுடைய போனை கைப்பற்றி போலீஸ் கைப்பற்றின உடனே வெளியான ஆடியோக்கள். அதுதான் இப்போ வருண் இவங்க எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்றாங்க. வருண் தான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாரு. இது எல்லாத்தையுமே திருச்சி இந்த பர்டிகுலர் ஆடியோ நான் என்னோட மொபைல்ல இருந்து போகல அப்படின்னு சாட்டை துரைமுருகன் கிளைம் பண்ணியிருக்காரு, மறுத்திருக்காரு. இன்னும் வெளிவராத ஆடியோக்கள் நிறைய இருக்கு, நிறைய வச்சிருக்காங்க ரிசர்வ்ல போலீஸ் கையில நிறைய ஆடியோஸ். அதெல்லாம் வெளியில வந்ததுன்னா சீமானோட நிலைமை ரொம்ப கபலீகரமான ஒரு நிலைமை. அப்போ பாஜக ஆதரவோட தான் நீ இதெல்லாம் பண்றன்றது எங்க வெளிப்படுது? டோட்டலா பெரியார் அட்டாக் பண்ணும்போது முற்றிலுமா நிர்வாணமா வருது. இது என்ன தமிழ் தேசியம்? இது என்ன கொள்கை? இதுல என்ன கொள்கை இருக்கு? டிஆர் பாலுன்னு திமுக அரசியல்வாதி இருக்காரு. அவரு ஒரு 25 லட்சம் ரூபாய்ல கார் வாங்கி கொடுக்குறாரு காளியம்மாள் அவர்களுடைய இந்த விலகலுக்கு பின்னாடி இருக்கிறது திமுக தான் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்ற இந்த விஷயம் தமிழக வெற்றி கழகத்தோடையும் இவங்க பேசுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் புசி ஆனந்தும் பேசுறாங்க. அவங்களோட டேர்ம்ஸ் என்னன்னா, பிரச்சார அணி செயலாளர் நீங்க, எதிர்காலத்துல எம்எல்ஏ சீட் தரோம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் மந்திரி பதவி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய டேர்ம்ஸ். கூடுதலா வேற ஏதாவது முக்கியமான பொருளும் தராங்களா? காளியம்மாளோட அடுத்த மூவ் என்னவா இருக்கு? காளியம்மாளோட அடுத்த மூவ் அவங்க ஒண்ணு திமுகல சேரணும், இல்லைன்னா தாவேகால சேரணும். ஹை பாசிபிலிட்டி எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹை பாசிபிலிட்டி தாவேகா தான். ஏன்னா திமுகவை மிக மிக மோசமா சீமான் ஆணு, காளியம்மாள் பெண், அவ்வளவுதான் வித்தியாசம். கருணாநிதி சண்டாளன்னு நீ ஒரு பாட்டு பாடுவீங்க, திமுக உங்களுக்கு இனிக்குமா? ஸ்டாலினையும் உதயநிதியும் கனிமொழியும் நீங்க பேசின பேச்சுக்கள்லாம் எதிரொலிக்குள்ள சமூக வலைதளம். நாம் தமிழர் மீதான திமுக ஆபரேஷன் தான் இது. ஆமா, ஆபரேஷன் என்டிகே தான். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி இருக்காங்க. லாஸ்ட் 1 இயராவே இப்ப விலக போறாங்க, அப்ப விலக போறாங்க, இதோ விலகிட்டாங்க, ஏதோ அங்க போறாங்க, இங்க போறாங்கன்னு ஒரே பேச்சு பொருளாவே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு வழியா அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய பார்வை பிளஸ் அது எப்படி, அதுக்கான பின்னணி என்ன நடந்துச்சு? காளியம்மாள் ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படின்ற அடிப்படையில் எல்லாராலையும் ஃபீல் பண்ணப்பட்டவங்க. அவங்க முதல்ல வடசென்னை பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சியில தான் நிற்க வைக்கிறாங்க. அப்போது அந்த மீனவ முகமும் அந்த உச்சரிப்பும் பேச்சும் அந்த தெளிவான அந்த உரையாடலும் ஒரு பெரிய மீடியாவோட அட்ராக்டிவ் ஃபிகராக மாறினாங்க. பெரிய அளவுக்கு அவங்க வளர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு பல வாய்ப்புகளை சீமான் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அவரோட ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதில் காளியம்மாளை மசுறு பிசுறு அப்படிலாம் சொல்கிறாரு. யார் போனால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலேயே நடக்கக்கூடிய தகராறு இந்த வெளிநாட்டு நிதி வருது இல்லைங்களா, வெளிநாட்டு ஃபாரின் ஃபண்டு, இது ஹேண்ட்லிங்ல இருக்கக்கூடிய தகராறு. ரெண்டு பேருக்குமான யாருக்கு? சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் இருக்கக்கூடிய தகராறு. காளியம்மாளுடைய வளர்ச்சி சீமானுக்கு நெருடலை ஏற்படுத்துது. அதனால அவங்கள சிக்னிஃபிகன்ஸ் இல்லாமல் நலிஃபை பண்ணுறாரு. அதை மீறி அந்த அம்மா ஃபைட் பண்ணுது, கட்சிக்குள்ளேயே ஃபைட் பண்ணுது. ஃபைட் பண்ணும்போது இப்போ நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் தேர்தலில் மயிலாடுதுறையில் சீட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறாங்க. ஏன் இப்படி ஒரு ஒருத்தர் சீமான் அவர் கார்னர் பண்ணணும்னு நினச்சிருந்தா, அவங்கள ஓரம் கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா சீட்டு கொடுக்காம போயிருந்துருக்கலாமே. அது அந்த அம்மாவோட ஃபைட்டு. இது எல்லாமே ஃபாரின் ஃபண்டு வருது இல்லைங்களா, அதில் வரக்கூடிய தகராறு தான். இப்போ ஒரு டோனர்கிட்ட இவர் வாங்குவார், அதே டோனர்கிட்ட இந்த அம்மாவும் போய் வாங்கும். சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது டிஆர் பாலுன்னு திமுக அரசியல்வாதி இருக்கார். அவர் ஒரு 25 லட்சம் ரூபாய்ல கார் வாங்கி கொடுக்குறாரு காளியம்மாளுக்கு. அவங்க பையன் டிஆர்பி ராஜா அந்த மாவட்டத்தில் அரசியல் பண்ணக்கூடிய ஆள்,
மன்னார்குடி அந்த வட்டாரங்களில் அரசியல் பண்ணக்கூடிய ஆள். அவர் வந்து ஒரு பெரிய கார் வாங்கி கொடுத்தார். 2 பேருமே சாமானியமான ஆட்கள் இல்லை. ஆனா இப்போ 2 நாம் தமிழர் பேருக்கும் குடுக்கல் வாங்கல் தகராறு தான். நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு இது ஒண்ணு, காளிமால் அவர்களுடைய இந்த விலகலுக்கு பின்னாடி இருக்கிறது திமுக தான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொல்ற இந்த விஷயமும் கரெக்ட், பொருந்தி போகுது. கரெக்ட். நான் காளியம்மாளோட விலகலுக்கு பின்னாடி திமுக இருக்குதான்னா உண்மை. இப்ப கூட அந்த மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அம்மாட்ட. அதாவது அந்த அம்மா வந்து எம்பி சீட்டு கேக்குது. இவர் வந்து வாரிய தலைவர் வரைக்கும் சமூக நல வாரியம் கூட பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் இவங்க பேசுறாங்க. திமுகவோட அது பேசிக்கிட்டு இருக்கு. அந்த எம்பில ராஜ்யசபா எம்பி கேக்குறாங்க. ராஜ்யசபா எம்பி இல்லைன்னா சிட்டிங் நெக்ஸ்ட் ஒரு எம்பி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எம்பில இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ ராஜ்யசபா எம்பியும் வருது. அந்த அளவுக்கு கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடையும் இவங்க பேசுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் புசி ஆனந்தும் பேசுறாங்க. அவங்களோட டேர்ம்ஸ் என்னன்னா, பிரச்சார அணி செயலாளர் நீங்க, எதிர்காலத்துல எம்எல்ஏ சீட் தரோம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் மந்திரி பதவி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய டேர்ம்ஸ். கூடுதலா வேற ஏதாவது முக்கியமான பொருளும் தராங்களா? ஏன் சார்? முக்கியமான பொருளும் தருவாங்க. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பேசினா பொருள் இல்லாம பேச மாட்டார்ல. முதல்ல பொருள் தான், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓஎஸ் மணியன்றவர் வந்து அதிமுகல இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா வந்து இந்த அம்மாவோட முதலீடுன்றது, இந்த அம்மாவோட அப்பியரன்ஸும், இந்த அம்மாவுடைய தமிழும், இந்த அம்மாவுடைய வெளிப்படையான ஒரு பேச்சும், அதுக்கு நம்ம கொடுத்த கவரேஜும், நம்ம தான் குற்றவாளிகள் இல்லை, மீடியா கொடுத்த கவரேஜும் தான். இப்போ சீமானால பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லாம அவரால் உயிர் வாழ முடியாதுல்ல. பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு தானே பெரியாரெல்லாம் அடிக்கிறாரு அவரு. ஸோ பத்திரிகையாளர்கள் கொடுக்கக்கூடிய கவரேஜ் மீடியா தான். இவங்க எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல உழவக்கூடியவங்க தான். எப்படி அண்ணாமலை வந்து நான் கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்ரெண்டிங் பண்ணி காட்டுறேன்னு ட்ரெண்டிங் பண்ணி காட்டினாரோ, அவங்க திமுக வந்து கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்டிங் பண்ணி காமிச்சாங்களோ, இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல மோதக்கூடிய விஷயங்கள். இவங்க எல்லாமே சமூக வலைதள தற்குறிகள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ இந்த விஷயங்கள் தான் வருது. அப்போ திமுகவுடைய இன்வால்மெண்ட் வந்து காளியம்மாள் விஷயத்துல இருக்கு. ஆனா பேசிக்கான கொஸ்டின் என்னன்னா, ஏன் எல்லாரும் நாம் தமிழரை விட்டு போனோம்னு நினைக்கிறாங்க? அதுதான் பேசிக். அதுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல திரு சீமான் அவர்களுக்கும் திருமதி காளிமால் அவர்களுக்குமான அந்த இடையில் ஏற்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் புள்ளி, இந்த உராய்வு எங்க இருந்து ஆரம்பிக்குதா? ஃபர்ஸ்ட் புள்ளி உராய்வு வந்து கலெக்ஷன்ல தான் ஆரம்பிக்குது. கலெக்ஷன் இவர் சொல்லக்கூடிய சில இடங்கள்ல அவங்க கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு வர வேண்டிய விஷயங்கள் தடைப்பட்டிருக்கும். அவங்க வந்து காளியம்மாள் கொடுத்துட்டோம் அப்படின்னா, காளியம்மாள் கொடுத்துட்டா உங்களுக்கும் கொடுத்த மாதிரி தானே அப்படின்ற மாதிரி. அதுதான் முதல் உரசலா நான் விசாரிச்ச வகையில எனக்கு கிடைக்கிறது வந்து அதுதான் முதல் உரசல். கலெக்ஷன் தான் முதல் உரசல். அப்போதான் ஒரு ஆடியோ டேப் ரிலீஸ் ஆகுது. நீ வந்து இஷ்டத்துக்கு போவ, எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், உன்னை வந்து ரொம்ப முக்கியமா நினைச்சா நீ வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு காளியம்மாள் கிட்ட இவர் பேசின ஆடியோ தான் ஒரு ரிலீஸ் ஆகுது. இது எல்லாமே வந்து சாட்டை துரைமுருகனுடைய போனை வந்து கைப்பற்றி போலீஸ் கைப்பற்றின உடனே வெளியான ஆடியோக்கள். அதுதான் இப்போ வருண் வந்து இவங்க எல்லாருமே குற்றச்சாட்டு சொல்றாங்க. வருண் தான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாரு. இது எல்லாத்தையுமே திருச்சி இந்த பர்டிகுலர் ஆடியோ நான் என்னோட மொபைல்ல இருந்து போகல அப்படின்னு சாட்டை துரைமுருகன் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு, மறுத்திருக்காரு. அது மறுக்கலாம். மேக்சிமம் நிறைய ஆடியோ போனது எல்லாமே இன்னும் வெளிவராத ஆடியோக்கள் நிறைய இருக்கு. நிறைய வச்சிருக்காங்க ரிசர்வ்ல போலீஸ் கையில நிறைய ஆடியோஸ் இருக்கு. அதெல்லாம் வெளியில வந்ததுன்னா சீமானோட நிலைமை வந்து ரொம்ப கபலீகரமான ஒரு நிலைமை தான் ஏற்படும். ஸோ இதுதான் இந்த விஷயங்கள் தான். ஸோ ஏன் வெளியில போறாங்க, எப்படி வெளியில போறாங்க, எப்படி ஒரு கட்சி உருவாகுது, எப்படி அது கரையுது, எப்படிலாம் நம்புறாங்க. இப்போ நாளைக்கு வெளியில வந்து காளியம்மாள் எது பேசினாலும் சரி, அந்த கட்சிக்குள்ள இருக்கும் பொழுது ஆமக்கறி கதை, போட்ல போன கதை, AK-74 துப்பாக்கியில சுட்ட கதை, இதெல்லாமே சொல்லும் போதே உங்களுக்கும் தெரியல அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வர்றவங்க எல்லாம் வந்து சீமான் பொய் சொல்லிட்டார், சீமான் ஏமாத்திட்டார் அப்படின்னு சீமான் மேல குற்றச்சாட்டு சொல்றவங்க முன்னாடி ஏன் இதை சொல்லல? முன்னாடி இவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல இதெல்லாம் வந்து பொய் தான். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் வெளியில வரும். இன்னும் விஜயலட்சுமி வந்து என்னென்ன
புகார்ல வந்து என்னென்ன ஆதாரங்களை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது இன்னும் தெரியல. இந்த மாதிரி பல ஆடியோக்கள் வந்து சீமான் வசம் இருந்து போலீஸ் வசம் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து திமுக அரசுக்கு எதிராக நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது திமுக உங்களுக்கு எதிராக ஆபரேஷன் பண்ணுமா இல்லையா? அதானே அரசியல். இப்போ இது வந்து நாம் தமிழர் மீதான திமுக ஆபரேஷன் தான் இது. ஆமா, கண்டிப்பா ஆபரேஷன் என்டிகே. ஆபரேஷன் என்டிகே தான். அதுதான் இப்போ சம்மன் கொடுக்குறாங்க. வடலூர்ல இருந்து சம்மன் கொடுக்குறாங்க, கடலூர்ல இருந்து சம்மன் கொடுக்குறாங்க. ரைட்டா? இப்போ வந்து இவரே அவசரப்பட்டு விஜயலட்சுமி வழக்கை வந்து ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு இவரே போவ நீதிபதி இளந்திரையன் வந்து முழுக்க ரிவிட்டு கழட்டிட்டு அந்த பொண்ணை வந்து காதலிக்கவும் இல்லை, நீ காதலிச்சதான் நடிச்சு லட்சக்கணக்கான பணமும் பிடுங்கி 7 முறை அபாஷனும் பண்ணியிருக்கேன்னு சர்டிபிகேஷன் யார் கொடுக்குறாரு? நீதிபதி கொடுக்குறாரு. யார் மேல? சீமான் மேல. இப்போ வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல சம்மனிங். இவர் வந்து ஆஜராகணும். இவருக்கு ஆண்மை பரிசோதனை பண்ணுவாங்க, ரத்த பரிசோதனை பண்ணுவாங்க, குரல் பரிசோதனை பண்ணுவாங்க, எல்லா விதமான பரிசோதனையும் இவங்க பண்ணுவாங்க. இது எல்லாமே டிஎம்கே வர்சஸ் என்டிகே தான். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இதுல மறைக்கிறதுக்கும் ஒண்ணும் கிடையாது. காளியம்மாள் போறதுனாலயோ இல்ல வேற கட்சி நிர்வாகிகள் போனதுனாலயோ இதுக்கு முன்னாடி விலகினதுனாலயோ அவர் வந்து கவலைப்படுற மாதிரி தெரியல. யார் வேணா போங்க, இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்க, அதை பத்தி எந்த கவலையும் இல்லைன்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாரு. ஸோ இதுல வந்து கவலைப்படவில்லை அப்படின்றது வந்து வெளியில காட்டிக்கலாம், வெளியில நடிக்கலாம். ஆனா உங்ககிட்ட இருந்து இவ்வளோ பேர் போறாங்கன்னா அப்போ அது ஒரு விளைவை உன் கட்சிக்கு ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும்ல. ரைட்டா? நீ வந்து ஒரு இன்னைக்கும் மீடியாக்கள்ல ஒரு 3 நிமிஷம் வந்து காளியம்மாளை பத்தி பேசிட்டு தானே நவுடுற. ரைட்டா? உங்ககிட்ட இருந்து போன ஆட்களை பத்தி பேசித்தானே நவுடுற. அந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் ஃபியூச்சர்ல இருக்கிறவங்களும் போறதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னு வரும்பொழுது இது எதை காட்டுதுன்னா இது வந்து ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம், எந்த விதமான ஈர்ப்பு தன்மையும் இல்லாத ஒரு கூட்டம். இல்லையே, தமிழ் தேசிய கொள்கையில உறுதியா இருக்கும். தொடர்ந்து தமிழ் தேசிய கொள்கையிலே நான் காளிமலருடைய அந்த விலகல் கடிதத்துல கூட தொடர்ந்து தமிழ் தேசிய அந்த சித்தாந்தத்தினோட பயணிக்க போறேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அது எப்படி நம்ம கொள்கை இல்லாத ஒரு தலைவர் சொல்ல முடியும்? தமிழர்களோட விடுதலைக்காக, தமிழ் இனத்தோட விடுதலைக்காக மட்டும் இல்ல, உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுடைய விடுதலைக்காக இந்தியால மிக முக்கியமான வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்து மிகப்பெரிய போற பிராமணர்களுக்கு எதிராக செலுத்தின பெரியாரை நீ எதிர்க்கிற. இதெல்லாம் வந்து தமிழ் தேசியமா? இதுல எல்லாத்துலயும் உனக்கு ஊடுருவி நிக்கிறது என்ன? பிஜேபியுடைய ஆதரவு. எப்படி விஜயலட்சுமி விஷயம் வந்தோன்னா அதிமுக ஆதரவுக்கு போனியும் அதே மாதிரி பிஜேபியுடைய ஆதரவுக்கு போயிட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் ரூட்டை பாதுகாத்துக்கிற. இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் வந்து யாருக்கு வந்தா? இப்போ ஒரு சர்ச்சுக்கு வந்தா சும்மா விடுவாங்களா அவங்க? இல்லீகல் ஃபண்டிங் வந்து வந்தா பல சர்ச்சுகள் ரெய்டுக்குள்ளாகுது, பல தொண்டு நிறுவனங்கள் ரெய்டுக்குள்ளாகுது. பிபிசி மேலேயே 3.41 கோடிக்கு வந்து வழக்கு பிபிசி மேலேயே இருக்கு. ரைட்டுங்களா? மதர் தெரேசாவோட அமைப்பையே சல்லியா நொறுக்குறாங்க. ஆனா உண்மையில ரெய்டுக்கே வரல யாரும். உண்மையில எந்த குற்றச்சாட்டும் இல்லையே. என்ஐஏ வந்தாங்க, சும்மா சாம்பிளுக்கு வந்தது தான் என்ஐஏ. ரைட்டா? அது அண்ணாமலைக்கும் இவருக்கும் நடந்த ஒரு சின்ன டசல்ல அண்ணாமலை காட்டின ஒரு சாம்பிள் ரெய்டு தான் அது என்ஐஏ. பாக்கி எந்த ரெய்டுமே உங்ககிட்ட வரல, யாருமே உங்ககிட்ட பாயல. அப்போ நீ யார்? இப்போ ஒரு ஏரியால ஒருத்தன் கஞ்சா விற்கிறான், ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான். அப்போ அவனை பிடிக்கவே இல்லை, அவன் தொடர்ந்து கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான்னா யாரோட ஆதரவு? இன்ஸ்பெக்டரோட ஆதரவு இருக்கு தானே. ரைட்டா? அப்போ பாஜக ஆதரவோட தான் நீ இதெல்லாம் பண்றன்றது எங்க வெளிப்படுது? டோட்டலா பெரியார் அட்டாக் பண்ணும்போது முற்றிலுமா நிர்வாணமா வருது. இது என்ன தமிழ் தேசியம்? இது என்ன கொள்கை? இதுல என்ன கொள்கை இருக்கு? உன்னுடைய உண்மையான முகம் என்ன? இது என்ன கொள்கை? சந்தர்ப்பவாதம் தானே. அப்போ இன்டர்நேஷனல் ஃபண்டிங், இன்டர்நேஷனல் மணி, அதுல வந்து திரள் நிதி திருட்டுறது. திரள் நிதி திரட்டி வந்து ஒரு சாதாரண டைரக்டரா இருந்த நீ வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிற. வெளியில வரும்போது 20 பவுன்சரோட வர. நீ வாடகை வீட்டுல தானே இருக்க. சொல்லிக்கலாம் வாடகை வீடுன்னு. யார் சொன்னா? இன்னும் வாடகை வீட்டுல தான் அவரே சொல்லியிருக்காரு. அவர் தான் சொல்லிக்கலாம். அது உன்னுடைய ஃபண்டுன்னா, கொடைக்கானல்ல உன்னுடைய ஃபார்ம் லேண்டுன்னா நீ எத்தனை கல்யாணம்? ரைட்டா? விஜயலட்சுமி, இன்னொரு பொண்ணு, காளிமுத்துடைய பொண்ணு, இதெல்லாமே எதுக்காக பண்ற? விஜயலட்சுமி கிட்ட கிட்டத்தட்ட 60 லட்சம் ஒன்று, 30 லட்சம் ஒன்று, 1 கோடி ரூபாய் கிட்ட எடுத்திருக்க விஜயலட்சுமி கிட்ட இருந்து மட்டும். காளியம்மாளோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்?
காளியம்மாளோட அடுத்த மூவ் வந்து அவங்க ஒண்ணு திமுகல சேரணும், இல்லைன்னா தாவேகால சேரணும், இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு இயக்கத்தை வச்சு ஃபண்டிங்குள்ள போகணும். இதுதான் காளியம்மாளோட மூவ். வேற எதுவும் இருக்காது. ஹை பாசிபிலிட்டி எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹை பாசிபிலிட்டி தாவேகா தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் மணி இன்வால்வ்டு, தாவேகா இன்வால்வ்டு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி திரு டிஆர்பி ராஜா அவர்கள், டிஆர் பாலு அவர்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, திமுக பக்கம் அன்பில் மகேஷ் அவர்கள் கூட அவங்களுக்கு ரெடியா இருக்காரு ஆஃபர் பண்றதுக்குன்னு சொல்லி அந்த விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அதுக்கான சான்சஸ் அதிகமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த அம்மா வந்து திமுகவை மிக மிக மோசமா, அதாவது சீமான் வந்து ஆண், காளியம்மாள் வந்து பெண், அவ்வளவுதான் வித்தியாசம். கம்யூனிஸ்டுகளை பேசினது அந்த ஏரியால கம்யூனிஸ்டுகள் அதிகம். கம்யூனிஸ்டுகளுடைய தியாகத்தை இந்த அம்மா நக்கல் அடிச்சு பேசுற விதம் இருக்க, அப்படியே கேட்டா பத்திக்கும். அந்த மாதிரி இன்னைக்கும் பாலபாரதின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் பஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. பாலபாரதி எம்எல்ஏ, 3 டேர்ம் எம்எல்ஏ. இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து இப்பதான் ஏபிசிடி போட்டு காளியம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாலபாரதின்னு ஒரு அம்மா, திண்டுக்கல் 3 டைம் 3 டைம் எம்எல்ஏ, இன்னைக்கு வரைக்கும் பஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. அவங்கள அந்த மாதிரி தியாக தலைவர்கள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கேவலமா பேசுவாங்க, தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. ஸோ இவங்களுடைய எண்டு என்ன? இப்போ திமுக பக்கம் போகணும்னு ஒரு விஷயம் வரும்போது இவங்க வந்து கலைஞரை வந்து சண்டாளன் கருணாநிதின்னு கார்ல பாட்டு போட்டு அந்த பாட்டை இந்த மாதிரி உறக்க பாடிட்டு போற மாதிரி சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவையும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எங்க போகும்? கருணாநிதி வந்து சண்டாளன்னு நீ ஒரு பாட்டு பாடுவீங்க, திமுக உங்களுக்கு இனிக்குமா? ஸ்டாலினையும் உதயநிதியும் கனிமொழியும் பத்தி நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் எதிரொலிக்குள்ள திமுக ஒரு வேளை நீங்க சொன்ன மாதிரி ஆபரேஷன் என்டிகேல காளியம்மாளை கொண்டு வர்றதுன்றது மிக முக்கியமான மோட்டிவ்ன்றதை விட என்டிகே இப்படி இருக்க முக்கியமான ஆட்களை வெளியே எடுத்து வீக் பண்றது அதுதான் வந்து முக்கியமான ஒரு பணியா கூட இருக்கலாம். முக்கியமான ஒரு பணியா தான் இருக்கு. அது தமிழக வெற்றி கழகம் விஜய்கிட்டையும் போறாங்க, வேல்முருகனுடைய தாவேகா கட்சிக்கும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இண்டிவிஜுவலா செயல்படக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அது மாதிரி ஸ்பிளிட் வந்து ரொம்ப எனார்மஸா இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த ஸ்பிளிட்டுக்கு காரணம் வந்து இவங்கெல்லாம் லைம் லைட்டுக்குள்ள வந்துட்டாங்க, ரைட்டா? நாம் தமிழர் கட்சி வந்து லைம் லைட்டுக்குள்ள வந்துருச்சு, ரைட்டா? நாம் தமிழர் கட்சி ஆரம்ப கட்டத்தில் இருந்த மாதிரிலாம் இல்லை, லைம் லைட்டுக்குள்ள வந்துருச்சு. இவங்க வந்து என்னைக்குமே கூட்டணிக்குள்ள போக மாட்டாங்க, ரைட்டா? நாம் தமிழர் வந்து கூட்டணிக்குள்ள போக மாட்டாங்க. மைனஸ் வந்து 2-3 மைனஸோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று வந்து தமிழகத்தில் ஒரு 30% வந்து பிறமொழியாளர்கள் இருக்காங்க. தெலுங்கு பேசக்கூடியவங்க, மற்ற மொழி பேசக்கூடியவங்க, மாற்று மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க. இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த டைம்லேயே அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி திருமலை மன்னர் காலத்திலிருந்து, தெலுங்கு சோழர்கள் காலத்திலிருந்து நிறைய இன்ட்ரூஷன் என்பது இருக்கு. கோவை நீலகிரியில் இருக்க படுகர்கள்ன்ற ஒரு இனமே வந்து கர்நாடகாவிலேருந்து மைக்ரேட் ஆகி வந்த இனம் தான். ஸோ இந்த மாதிரி பேசக்கூடிய மக்களுக்கு அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக அந்த தமிழன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த இரத்த பரிசோதனை, பிறப்பு சோதனையெல்லாம் செஞ்சு சீமான் வந்து டோட்டலாக அதை அவங்கள வந்து எதிர்த்துட்டார். ஒன்று அது. அப்போ செகண்ட், பெரியார், தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிராமணர்கள் அல்லாதவர்கள் அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரை கேவலமா பண்ணிட்டாரு. இப்போ 15,000 வாக்குகள் வந்து ஈரோடு கிழக்குல அவர் வாங்கியிருக்காருன்னா 8,000 வாக்குகள் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்களோட வாக்கு. 8,000 வாக்கு. எவ்வளவு பேர் இருக்காங்க? ஆமா, 12,000 ஓட்டு பிஜேபி வாங்கிச்சு. அது 8,000 வாக்குகள் வந்து பிராமணர்கள். இந்து உயர் ஜாதியில சேர்த்து சொல்றீங்க? உயர் ஜாதி இந்துக்குள்ளே சேர்த்து சொல்றீங்க? இல்ல 8,000 பேர் இன் மாஸ். 1 லட்சம் 2 லட்சம் வாக்குகள் இருக்கு. அதுல ஒரு 8,000 வாக்கு வந்து பிராமணர்களுக்கு என் மாஸ் வாக்கு. அந்த என் மாஸ் வாக்கு அப்படியே வந்து சீமானுக்கு விழுது. அவங்க வந்து கங்கணம் கட்டி கொண்டு போடுறாங்க. பத்திரிகையில மட்டும் டெய்லி 1 பேஜ் 2 பேஜ் சீமானோட பிரச்சாரத்தை போடுறாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக இவர் நம்மாள், இவர் நம்மாளுன்னு ஐடென்டிஃபிகேஷனுக்காக போட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டு வந்து நிற்கிறாரு. ஸோ அந்த மைனஸஸ் ஆஃப் சீமான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ சீமானை வந்து அதிமுக சேர்த்துக்கினா கூட அதிமுக வந்து பிறமொழியாளர் ஒருவரால் துவங்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆர்
பிறமொழி பேசக்கூடிய ஒரு ஆளால் துவங்கப்பட்ட கட்சி. பிறமொழியாளர்கள் வந்து அதிமுகவுடைய நல்ல வாக்காளர்கள். அதிமுக வாக்காளர்களை பிறமொழி பேசக்கூடியவங்க நல்ல வாக்காளர்கள். அவங்கள பகைச்சிக்கிட்டு அதிமுக வந்து சீமானோட ரிலேஷன்ஷிப் வைக்க முடியாது. ரைட்டா? சீமானை சேர்த்துக்கிட்ட உடனே அவங்க எல்லாருமே அதிமுகவுக்கு எதிரான ஆட்களாக மாறுவாங்க. எப்படி பிஜேபியை சேர்த்துக்கிட்டா முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்ஸும் எதிராளிகளாக மாறுவாங்களோ அதே மாதிரி பிறமொழியாளர்களை வந்து இவர் எதிர்த்துக்கிட்ட விதம். அப்புறம் இப்போ தந்தை பெரியார். அப்போ தந்தை பெரியாரை நேசிக்கக்கூடிய திராவிட இயக்க ஆட்கள், திராவிட இயக்க சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெரிய மாஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த மாசும் எதிராகும். அதில் திமுகவும் வரும், அதிமுகவும் வரும். ஸோ நீங்கள் வந்து எந்த கூட்டணிக்கும் இவர் போக முடியாது. அப்போ எந்த கூட்டணிக்கும் போக முடியாது. இந்த கொள்கைகள்லையும் நிலையில்ல. இவருடைய சுய ஒழுக்கங்களும் கேள்விக்குள்ளாகுது. எந்த மனிதனும் வந்து சுய ஒழுக்கங்களுக்குள்ள நம்ம வந்து அதை வச்சு விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருடைய சுய ஒழுக்கங்களும் பெரிய அளவுக்கு கேள்விக்குள்ளாகுது. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து விரக்தி. அப்போ இவங்க கட்சிக்குள்ள காளியம்மாள் மாதிரி ஆட்களுடைய அந்த நிதி போக்குவரத்து கிரைசிஸ் வருது. அது எல்லாத்தையும் சேர்ந்து தான் அந்த கட்சி வெடிக்குது. ஸோ காளியம்மாளோட அடுத்த மூவ் விஜய் தாவேக்காவா தான் இருக்கும் அப்படின்றது உங்களுடைய இது. அதுக்காக தான் விஜயை கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க ட்விட்டர்ல. இப்போ அப்படி ஒரு செய்தியும் பார்க்க முடிஞ்சுது. ஆமாம், அவங்களுடைய மூவ் வந்து அந்த சைடில் தான் இருக்கும், இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. அது இல்லைன்னா அவங்க தனியாக போவாங்க. அவங்களுடைய பலம் வந்து அவங்க வந்து சீமான் மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் சர்க்கிளை வந்து அவங்க சீமானுக்கு போட்டியாக உருவாக்கிட்டாங்க. அதுதான் சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் மோதல் ஏற்பட்டதற்கான பின்னணி. மிக்க நன்றி திரு பிரகாஷ். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கும் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக தவிர்த்தமைக்கும் மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி சார், ரொம்ப நன்றி. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. Meet Shreya Ghoshal live all hearts tour at YMCA Nandanaman March 1st. Book your tickets. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.